ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த நாம் ஜெபிக்கும் போது என்ற புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருபீனா ராஜ்குமார். இருளின் மீது வெற்றி. சாத்தான் பயப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் அது உங்கள் ஜெப நேரம்தான். எனவேதான் நீங்கள் ஜெபிக்காமல் இருக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்வான். ஜெபத்தின் வழியாக இருளின் மீது வெற்றி கொள்ள முடியும். ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக வருகிற சோதனைகளை மேற்கொள்ள நீங்கள் அருளை பெற்றுக்கொள்கிறீர்கள். எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி 26வது அதிகாரம் இறைத்திருவசனம் 41. இங்கு இயேசு சோதனையில் நீங்கள் விழுந்த பிறகு ஜெபியுங்கள் என்று கூறவில்லை. நீங்கள் சோதனைக்கு உட்படாதிருக்க ஜெபியுங்கள் என்றுதான் கூறுகிறார். இது மிகவும் முக்கியமானதாகும். பல வேளைகளில் நாம் சோதனையில் விழுந்த பிறகுதான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து சோதனையில் விழுந்து கொண்டே இருக்கிறோம். இதனால் சோதனையில் விழுந்த பிறகு ஜெபிக்க வேண்டாம் என்பது அர்த்தமல்ல. நாம் சோதனை வேளையிலும் ஜெபிக்க வேண்டும். முக்கியமானது என்னவென்றால் சோதனைக்கு உட்படாதிருக்க ஜெபிக்க வேண்டும் என்பதுதான். நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்போது சாத்தான் கரத்திலிருந்து நீங்கள் திரும்ப திரும்ப நழுவி விடுவீர்கள். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 8வது வசனம். சாத்தான் கர்ச்சிக்கும் சிங்கம் போல உங்களை விழுங்க சுற்றி வருகிறான். அவன் கர்ச்சிக்கும் சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல கர்ச்சிப்பவன். உண்மையான சிங்கம் உங்களுக்குள் இருக்கிற யூதாவின் சிங்கமான இயேசு கிறிஸ்து தான். அப்பொழுது மூப்பருள் ஒருவர் என்னிடம், அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீது குல கொழுந்துமானவர் வெற்றி பெற்று விட்டார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்போது இயேசு உங்களில் செயல்பட நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். விண்ணகம் உங்கள் சார்பாக செயல்பட அனுமதிக்கிறீர்கள். உங்கள் வாழ்வில் தூய ஆவியார் செயல்பட அனுமதிக்கிறீர்கள். ஆண்டவரின் ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. தொடர்வோமா நண்பர்களே?